முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியான சம்பா ஜானகி சப்ரகமு மாகாண ஆளுநராக தமது பணிகளை பொறுப்பேற்றார். ஆளுநரின் இந்த அலுவலகத்தினுள் கட்சி, நிறம், பேதம் எதுவும் இருக்காது. இதற்கு வெளியிலும் எந்த பேதமும் இருக்கக்கூடாது. இதுவே ஜனாதிபதியின் ஒரே அபிலாஷை. அனைவரது ஒத்துழைப்புடனும் ஊழலற்ற செயற்பாட்டை நடத்துவதே இலக்கு. அதற்கு அனைவரது ஒத்துழைப்பும் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம். பேராதனை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோன் மத்திய மாகாண ஆளுநராக தமது கடமைகளை பொறுப்பேற்றார். அனைத்து மனிதர்களினதும் ஊழியர்களே நாங்கள். எந்த வேறுபாடுகளையும் பாராது அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்வதே அரசாங்க அதிகாரிகளின் கடமையாகும். அதனை நாம் சரியாக செய்தால் நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என நம்புகின்றேன். பணிகளை பொறுப்பேற்றதன் பின்னர் மத்திய மாகாண ஆளுநர் கண்டி ஸ்ரீ தலத மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் மல்வத்து அஸ்கிரி பீட மகாநாயகர்களை சந்தித்தார். வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்தகுமார விமலசிறி இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த மாகாணத்தில் மக்கள் வெற்றியின் பலன்கள் மகிழ்ச்சியான, வளமான மற்றும் அழகான நாட்டை உருவாக்க ஜனாதிபதியின் விருப்பங்களையும் மக்கள் ஜனாதிபதியுடன் இருக்கும் அறிவார்ந்த மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நான் இருக்கின்றேன். இதற்காக என்னால் இயன்றளவு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என அன்புடன் தெரிவிக்கின்றேன். தென் மாகாணத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்ட சிரேஷ்ட நிர்வாக அதிகாரி பந்துல ஹரிஸ்சந்திர தமது கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நேரத்தில் அரசாங்கம் எடுத்த சிறந்த தீர்மானமாக இருக்கின்றது. ஆளுநர் பதவிக்காக அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களை நியமிக்காது நாட்டில் பல்வேறு துறைகளில் உள்ள பல்வேறு நிலைப்பாடுகளில் இருக்கும் நிர்வாகத்துறை, சட்டத்துறை, அத்துடன் வர்த்தகத்துறை என தெரிவு செய்யப்பட்ட துறைகளில் உள்ளவர்களை நியமிக்க எடுத்த தீர்மானம் அரசாங்கம் மேற்கொண்ட சிறந்த மாற்றம் என நான் நினைக்கின்றேன்.